ரைட். நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க? ஒரு குவிவு வில்லையில் பிம்பம் உருவாகிறத பார்க்க போகிறீங்க. குவிவு வில்லையில் பிம்பம் உருவாகிறதுக்கு பார்க்குறதுக்காக எனக்கிட்ட ஒரு வில்லை ஒன்று தேவை. அடுத்தது ஒரு திரை. திரைக்காக நான் ஒரு வெள்ளை மட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். திரைக்காக, பொருளுக்காக ஒரு மெழுகுதிரி, எரியும் ஒளிரும் மெழுகுதிரியை நான் பொருளுக்காக எடுத்திருக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் எங்களோட கண்ணில் ஒரு குவிவு வில்லை இருக்குது. நாங்கள் பார்க்குற பொருட்கள பிம்பம் எங்களோட விழித்திரையில் விழும். விழித்திரை இதுக்கு இந்த திரைக்கு ஒப்பானது. என்ன, எங்களோட கண் வில்லையினூடாக போகிற அந்த பிம்பம் விழித்திரையில் விழுது தானே. அதே போல் கண் வில்லைக்கு ஒப்பாக இந்த வில்லையும், நாங்கள் பார்க்குற பொருளுக்கு ஒப்பாக ஒளிரும் மெழுகுதிரியும், விழித்திரைக்கு ஒப்பாக இந்த திரையும் நாங்கள் எடுத்து பார்க்குறோம். தெளிவாக விளங்கணுமன்றதுக்காக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ளே இருந்து செய்து காட்டுறோம். காலையில் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்காதுன்ற வழியா. ரைட். இப்போ பாருங்க, இந்த வில்லையை பிடிக்கும்போது இந்த வில்லையில இருந்து வார இந்த மெழுகுதிரி சுவாலையிற பிம்பம், மெழுகுதிரி சுவாலையிற பிம்பம் உங்களுக்கு இதில் விளங்கும். விளங்குதா? இந்த திரையில புறப்படுற ஒயிட் போர்ட்ல பாத்தீங்கன்னா விளங்கும். இங்க திரையில புறப்படுற இந்த பிம்பம், திரையில புறப்படுற இந்த பிம்பத்தை பாருங்க. மெழுகுதிரி சுவாலையிற பிம்பம் தெரியுது. விளங்குதோ? எப்படி இருக்குது? தலைகீழானதாக இருக்குது. தலைகீழாக இருக்கு. காற்றடிக்கிறதால ஆடுது மெழுகுதிரி சுவாலை. ரைட். இப்ப பாருங்க, மெழுகுதிரி சுவாலை வந்து தலைகீழாக இருக்குது. விளங்குதா? ரைட். இப்ப கவனிங்க, அதென்னடா அங்க சத்தம் போடுற? மைக் ஆஃப் பண்ணுங்க பிள்ளைங்க. கதிரமே சத்தம் எல்லாம் தான் கேட்குதாங்க. ஒன்றையும் அவதானிச்சு திருக்கிறல்ல. ஃப்ரேயா, இனி சத்தம் போட்டால் தூக்கி வழியில் எறிஞ்சு விட்றோம் பிடிச்சால. ரைட். கேமரா ஆன் பண்ணி திருங்க. ஓஃப் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வெயிட்டிங் ரூம்ல போய் கொண்டு இருக்கிறீங்களா? இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். ரைட். ஒன் பண்ணிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. சத்தம் போட்டு காய்ச்சி கொண்டு குழப்படி பண்ணி கொண்டு அங்கே எங்கே எழுமி தெரியக்கூடாது. இப்போ இதுதான் எங்களோட கண்ணுக்குள்ள இருக்கிற வில்லைக்கு ஒப்பானது என்று சொன்னேன். இது கண்ணுக்குள்ள இருக்கிற வில்லைக்கு ஒப்பானது. இது பொருள். இந்த பொருளுக்கும் வில்லைக்கும் இடையிலான இந்த தூரத்தை பொருள் தூரம் என்று சொல்லுவோம். அதே போல இங்க இருக்கிற வில்லைக்கும் இந்த திரை இருக்கிறதுக்குமான தூரம் பிம்ப தூரம். இங்கதான் அந்த திரையில பிம்பம் விழுது. என்ன, திரையில இந்த பிம்பம் விழுது. இந்த பிம்பத்துக்கும் இதுதான் பிம்பம். இங்க தெரிகிறது தான் பிம்பம். இது வில்லை. இந்த வில்லைக்கும் பிம்பத்துக்கும் இடையிலான இந்த தூரத்தை நாங்கள் சொல்லுவோம் பிம்பத்தூரம் என்று சொல்லுவோம். இந்த வில்லைக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் சொல்லுவோம் பொருள் தூரம் என்று சொல்லுவோம். இது விளங்குதா? ரைட். இப்ப நீங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லையில நான் பொருளுக்கு கிட்ட வில்லையை வச்சிருக்கிறேன். அதாவது பொருளுக்கு பக்கத்துல வில்லையை வைக்கும் போது பிம்ப தூரம், அதாவது வில்லைக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரத்தை பாருங்க. அதே மாதிரி பொருள்ல இருந்து தூரத்துக்கு கொண்டு வரும்போது இங்க பாருங்க, பொருளுக்கு கிட்ட வைக்கக்குள்ள வடிவா பிள்ளைகள், நான் சொல்றத வடிவா உத்துணர்ந்து கேளுங்க. இந்த விளக்கம் எல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கண் பாடத்துல சில விளக்கங்கள் எடுக்கிறதுக்கு.
அதை விட்டு போட்டு கதைச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் பிரியோசனம் இல்லை. நான் சொல்ல வரதுல அர்த்தம் விளங்காது உங்களுக்கு. இப்போ பாருங்க, பொருளுக்கு பக்கத்தில் நான் வில்லையை வைக்கக்குள்ள எனக்கு திரைக்கும் வில்லைக்கும் இடையிலான, அதாவது பிம்பத்தூரம், பிம்பத்தூரம் பொருளுக்கு பக்கத்தில் வில்லை இருக்கக்குள்ள பிம்பத்தூரம் பெருசாக இருக்குது. அதே நேரம் நான் வில்லையை அப்படியே நகர்த்தி கொண்டு கிட்ட கொண்டு செல்லும் போது என்னத்தை பார்க்குறீங்க? இப்போ பிம்பத்தூரம் இப்போ பிம்பம் இங்கே திரையில் இதுதான் பிம்பம் புறப்படுறது, வில்லை இங்கே இருக்கு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் பிம்பத்தூரம். பொருள்ல இருந்து வில்லை தள்ளி கொண்டு செல்லும் போது பிம்பத்தூரம் சின்ன குறையுது. பொருளுக்கு பக்கத்தில் வில்லை இருக்கக்குள்ள பிம்பத்தூரம் பெருசா இருக்குது. விளங்கிட்டா? இது உங்களுக்கு தெரிய வேணும். அப்ப பொருள் கிட்ட, இதுல சாராம்சம் என்ன? பொருள் கிட்ட இருக்கும்போது பிம்பம் தூரத்துல புறப்படும், பொருள் தூரத்தில் இருக்கும்போது பிம்பம் கிட்ட புறப்படும். விளங்குதா? அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லைக்கு, இப்ப இந்த வில்லை இதுல குவியத்தூரம் மாறாது. இப்படி குவியத்தூரம் மாறாம பெர்மனண்டா இருக்கிற ஒரு வில்லைக்கு கிட்ட இருக்கிற பொருளுக்கு தூரத்திலையும், தூரத்தில் இருக்கிற பொருளுக்கு கிட்டத்திலையும் என்ன செய்யும்? பிம்பத்தூரம் புறப்படும். அப்ப எங்கட கண்ணுல இருக்கிற வில்லையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி குவியத்தூரம் மாறாத வில்லை இல்லை. கண்ணில் இருக்கிற வில்லை வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அடிக்கடி குவியத்தூரத்தை மாற்றும். எப்படி மாற்றும் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பிசிர் தசையிற உதவியோட வில்லையில தடிப்பு மாற்றப்படுறதால குவியத்தூரம் மாறும். அப்ப இன்னைக்கு காலையில பார்த்தோம், வில்லையில தடிப்பு மாறும் போது எப்படி குவியத்தூரம் மாறுதுன்னு இன்னைக்கு காலையில பார்த்தோம். என்ன ஞாபகம் இருக்கா? ரைட், சரியா? இப்ப லைட் எல்லாம் ஆன் பண்றேன். ரைட். சார் ரிங் லைட்டை கொஞ்சம் போடாம நில்லுங்களே, எப்படி இருக்கேன் ஆகும். ரைட். ஏண்டா நீங்க ஸ்பார்க் போட்டு வச்சிருக்கீங்க தானே சார்?